கெமைனியுடைய அந்த மரண ஊர்வலத்தில் படுகொலைகளை நடத்துவதற்கும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். பெரும் கலவரத்தை நடத்துவது அமெரிக்காவுக்கு சிக்கலை உண்டாக்கலாம். இஸ்ரேலை பொறுத்தவரை கலவரங்களை நடத்துவது மற்றும் உண்டான தாக்குதல்களை நடத்துவது, ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதலை நடத்துவது, அது அவர்களுடைய நீண்டகால கனவும் அதற்கான தருணமும் வந்துவிட்டது. ஸ்பெயினுடன் நடைபெறும் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவை நாங்கள் அழிக்கும் வரை ஓய போறதில்லை, இந்த பிராந்தியத்தை விட்டு ஓட ஓட விரட்டும் அப்படின்னு அலி அக்பர் வெலாயதி கூறுகையில் புதிய ஆத்திரமூட்டல்கள் வேற யாருக்கும் இல்லை. ஈரான் கப்பல்கள் மட்டும்தான் போகக்கூடாது, மற்ற கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னால் அவர்கள் கை புளியங்கா பறித்துக் கொண்டிருக்காதல்லவா? பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, இன்றைக்கு ஈரான் அமெரிக்கா ஒப்பந்தம் முடிந்து விட்டது என அமெரிக்க அதிபர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, துருக்கியில் வச்சு பேசும்போது அங்காராவில் ஈரான் அரசுக்கு இடையான போடப்பட்ட ஒப்பந்தம் முறிந்தது என அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் said that US will very probably hit, நம்ம பயங்கரமாக தாக்க போகிறோம் ஈரான் அகைன் டு நைட். நேற்று சொல்லியிருக்கார், இன்னைக்கு ரைட்டு தாக்குவோம் அண்ட் threaten to bring back an novel blockade and after the Tuesday the trade takes night அப்படின்ட்டு ஓவர் நைட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நேற்று இரவு கடுமையான தாக்குதல் இருக்கும், 20 மடங்கு இருக்கும் அப்படின்றெல்லாம் அவர் சொல்லிட்டு he believed the memorandum of the understanding is over, that's but the talks could continue. அது ஒரு குழப்பமாக இருக்கு. நான் ஈடுபட மாட்டேன், வேறு யாராவது ஈடுபடலாம், எனக்கு இதில் ஒப்புதல் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஏராளமான கதைகளை அடித்து விட்டு கொண்டிருக்கிறார். அது நம்புவதற்கான கதைகளாகவும் நமக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் உச்சபட்ச தலைவர் அலி கொமெனி உடைய இறுதி ஊர்வலத்தில் படுகொலைகளை நடத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளுமே இணைந்து பயங்கரமான தாக்குதலுக்கு சதித்திட்டம் அம்பலமாகி இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஊர்வலங்கள் சொந்த ஊரான மஸ்தீகத்தில் நல்லடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்தியா டுடே நாளிதழுக்கு பதில் தந்த தெஹ்ரானுடைய மேயர் ஹமீத் ரெய்சா குலாம் இந்த பயங்கரமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, உச்சபட்ச தலைவர் சையத் கெமைனியுடைய அந்த மரண ஊர்வலத்தில் படுகொலைகளை நடத்துவதற்கும் கலவரங்களை ஏற்படுத்துவதற்கும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் உலகத் தலைவர்கள் பலர் பங்கேற்கும் நிலையில் இந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டது என்றும் ராசா குலாம் இந்தியா டுடே பத்திரிகைக்கு அவர் அளித்திருப்பது பெரும் பரபரப்பாக இருக்கிறது. ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியினூடே பெரும் கலவரத்தை நடத்துவது அமெரிக்காவுக்கு சிக்கலை உண்டாக்கலாம். இஸ்ரேலை பொறுத்தவரை கலவரங்களை நடத்துவது மற்றும் உண்டான தாக்குதல்களை நடத்துவது, ஈரானுக்கு எதிராக கடுமையான தாக்குதலை நடத்துவது, அது அவர்களுடைய நீண்டகால கனவும் அதற்கான தருணமும் வந்துவிட்டது. இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பது, ஒப்பந்தங்கள் முடிந்து விட்டது. என்ன சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றதுல எந்த ஒரு தெளிவும் இல்லை. ஒப்பந்தங்கள் முறிந்து போய்விட்டது, ஈரானை நாங்கள் பல மடங்கு தாக்கப் போகிறோம் என்று நேற்று நள்ளிரவு என்று சொன்னார். இன்று காலை வரைக்கும் தாக்குதல்கள் இல்லை. ஆனால் தாக்குதல்கள் தொடரும் இந்த நேரத்தில் அமெரிக்கா முதலில் தாக்குதலுக்கு ஈரான் பயங்கரமான பதிலடியை கொடுத்தது. உங்களுக்கு தெரியும், பஹ்ரைன் இருக்கக்கூடிய எல்லா தளங்களுமே துவம்சம் செய்யப்பட்டது. அதற்கு பதிலாக அமெரிக்கா மறுபடியான தாக்குதலை அவர்கள் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் உங்களுக்கு தெரியும், ஷிர்க் போன்ற இடங்களில் மற்ற இடங்களெல்லாம் நடந்திருக்கிறது. ஒப்பந்தம் முடிந்ததாக அவர் அறிவித்திருக்கிறார்.
இப்போ இந்த நிலையில்தான் இந்தியா டுடே நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய தெஹ்ரானுடைய மேயர் சொல்லுகிறார், ரெசா குலாம், இந்த திட்டம் ஆபத்தான திட்டம், கலவரங்களை ஏற்படுத்தி மக்களை படுகொலை செய்து குழப்பம் இருப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருந்ததாக உலகத் தலைவர்கள் பலர் வருவதால் இந்த திட்டத்தை கைவிடப்பட்டிருக்கின்ற கருத்து உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் நேட்டோ கூட்டணி நாடு ஸ்பெயினுடன் நடைபெறும் அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இப்போ இந்த செய்தியை பார்த்துட்டு நம்ம அடுத்த செய்திக்கு போகலாம். என்னென்னா, ஸ்பெயின் யூரோப் நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிராகவே இருந்தார்கள். அமெரிக்காவுடைய தங்கள் நாட்டுடைய வான் எல்லைகளை பயன்படுத்தக்கூடாது என அவர்கள் கடுமையாக சொல்லியிருந்தார். இந்த சூழலில் ஈரான் போர் தொடர்பான பல கருத்து வேறுபாடுகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் கூறியிருக்கிறார். அடுத்து, நேட்டோ உச்சி மாநாட்டிற்காக துருக்கி தலைநகர் அங்கோராவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கடந்த மாதம் தெஹ்ரானும் வாஷிங்டனும் அமெரிக்காவும் ஈரானும் இந்த MOU முடிந்துவிட்டு கையெழுத்திட்டது இப்போ முடிஞ்சது மறுபடியும் சொல்றார். இந்த நிலையில் பல கப்பல்கள் ட்ரோன்களால் தாக்கப்பட்ட பின்னர் ஈரானிய அதிகாரிகளை குறித்து அவர் சொல்கிறார், ஈரானுடைய அதிகாரிகள் நோய்வாய்ப்பட்ட ஒரு அழுக்கு சிந்தனை கொண்டவர்கள் என்று அவர் சொல்கிறார். ஈரான் கப்பல்கள் ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிய அதிகாரிகளை ஒரு அழுக்கானவர்கள் என்றும் சிக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதற்கென்றால் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் இல்லை. அவர்கள் மோசமானவர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள், அவர்களுடைய உள்ளம் தெளிவானது அல்ல என்ற கருத்தின் அடிப்படையில் கடும் குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த குற்றச்சாட்டின் ஊடாக அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்தை முறித்தது. ட்ரம்பினுடைய கூற்றுப்படி அமெரிக்க இராணுவம் நேற்று புதன்கிழமை, இன்று வியாழக்கிழமை, நேற்று புதன்கிழமை காலை மற்றொரு தாக்குதலை தெற்கு ஈரானை நோக்கி நடத்தியது. ஏற்கனவே நடத்தியது ட்ரோன்களை முதல்ல ஈரான், அதுக்கப்புறம் அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஈரான், அதற்கப்புறம் அமெரிக்கா. தெற்கு ஈரானை நோக்கி பரவலாக நேற்று தாக்கியிருக்கிறது. ஈரானுடைய தாக்குதலை விட இது 20 மடங்கு கடினமானது என அமெரிக்கா கூறியிருக்கிறது. எல்லா இடங்களிலும், தெற்கு மத்திய பகுதிகள், கடலோர பகுதிகள், சிறுக்கு பகுதிகள், கேஷம் தீவுகள், இதெல்லாம் அந்த டெலிகாம் சிஸ்டம், ரெடார் சிஸ்டம், கடற்படை எல்லாவற்றையும் அளித்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையிலே ஈரானுக்கும் பெரிய அளவிலான சேதாரங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் மறுக்கக்கூடியதாக இல்லை. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலில் IRGC ஏற்கனவே குவைத் மற்றும் பஹ்ரைன் மற்றும் குவைத் நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. அதே நேரத்தில் ஒரு அமெரிக்க ட்ரோன்களையும் அவர்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது மற்றும் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பது தொடர்பான ஒப்பந்தத்தின் சில பகுதிகளை கையாளும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிகளை வாஷிங்டன் மீறியதாக ஈரானின் வெளிவிவகாரத்துறை அமைச்சகம் குற்றச்சாட்டியது. 14 ஒப்பந்தத்தில் லெபனானில் போர் நிறுத்தம் என்பது ஈரானியர்களுடைய மெயின் டிமாண்ட். ஹிஸ்புல்லாவை தாக்கக்கூடாது, லெபனானிலிருந்து பஃபர் ஜோன் இருக்கக்கூடாது, லெபனானிலிருந்து இடையக மந்திரத்தில் வெளியேற வேண்டும். இதெல்லாம் ஹிஸ்புல்லாவுடைய ஒரு மிக முக்கியமான கண்டிஷன், ஈரானுடைய கண்டிஷன். ஆனால் தொடர்ந்து ஒப்பந்தங்கள் முழுமைப்படுத்த பின்பும் இஸ்ரேல் வரம்பு மீறி தாக்கி கொண்டிருந்தார்கள். வெளியே வரமாட்டேன், அங்கேதான் நாங்கள் இருப்போம் என இஸ்ரேலுடைய வெளிவிவகாரத்துறை டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் கர்ட்ஸ் அறிவித்திருப்பதையும் இந்த ஒப்பந்தம் முறிவதற்கு மூல காரணம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுடைய போர் நிறுத்தம் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்கா ஈரானுடைய போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்து விட்டது. யார் சொல்றா? அமெரிக்க அதிபர் என்று நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? அதான் முடிந்து விட்டதுன்னு அறிவிச்சிட்டாங்க. சொல்லிட்டு தான் நேற்று மாலை சொல்கிறார், இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு இன்று இரவு ஈரானை மிக கடுமையாக தாக்கப் போவதாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அமெரிக்க அதிபருடைய பேச்சை பற்றி உங்களுக்கு தெரியும். இரவு ஒன்று பேசுவார், காலை ஒன்று பேசுவார். கடுமையான தாக்குதல் நடக்கின்ற போது சமாதானம் என்பார். ஆகவே தான் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமானதல்ல, அழுக்கு நிறைந்தது. அவர்கள் எண்ணங்களும் அவர்களுடைய செயல்பாடுகளும் மோசமான நடவடிக்கை என்றும், நோய்வாய்ப்பட்டவர்களால் ஒட்டுமொத்த மக்களும் வழிநடத்தப்படுகிறார்கள் என்று அவரது கருத்துக்கள் மிக கடுமையாக வெளிப்படையாக அவர் கூறினார்.
ஈரானியர்களை மிக மோசமானவர்களாக. இந்த நிலையில் தற்போது நெத்தனியாகுவுக்கும் ட்ரம்புக்குமான உறவு என்ன? நெத்தனியாகுவை கடுமையாக விமர்சித்திருந்தால், விளங்காதவன் என்றெல்லாம் சொல்லியிருந்தால், நீனெல்லாம் சிறையில் இருக்கவன், உன்னையெல்லாம் காப்பாற்றி வைத்ததே நான் தான் என்றெல்லாம் நெத்தனியா ஐ ஆம் த பாஸ், நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நெத்தனியாகுவை கடுமையாக விமர்சித்திருந்த அமெரிக்க அதிபர் தற்போது என்ன சொல்கிறார் பார்ப்போமா? நெத்தனியாகுவும் ட்ரம்பும் கடற்படை உடைகள் மற்றும் சிறப்பு உரைகளை அணிந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய கொடிகளின் முன் நிற்கிறார்கள். ஒரு படத்தை போட்டு ராய்டர்ஸ் படத்தலைப்பு இப்படித்தான் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. நெத்தனியாகுவும் ட்ரம்பும் டிசம்பர் மாதம் கடந்த ஆண்டு 2025 புளோரிடாவில் உள்ள மார்லோகாவில் எடுத்த படத்தை இப்பொழுது உலகத்தில் பிரபலமாக அது போட்டிருக்கிறார்கள். போன வருஷம் டிசம்பரில் எடுத்த ஒரு விவகாரம். அதற்கு பின்பு தான் இந்த செய்தியை ராய்டர் சொல்கிறது. அமெரிக்க அதிபர் பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவரிடத்திலே பல கேள்விகள் வைக்கப்படுகிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு குறித்த கேள்விக்கு ஜனாதிபதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், அவர் நல்லா வரக்கூடுங்க, அவர் நல்ல அருமையான ஆள் என்பது போல் சொல்கிறார். அடுத்து ஈரானுடனான போர் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையான பல வார பதட்டங்களுக்கு பிறகு நேற்று புதன்கிழமை டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாகுவை வெகுவாக பாராட்டினார். ரொம்ப பாராட்டுறார். என்ன பாராட்டுறாரு? டொனால்ட் ட்ரம்ப் நெத்தனியாகுவை பாராட்டுறார். அப்போ நெத்தனியாகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா, நெத்தனியாகிட்ட இல்லை, அமெரிக்க அதிபர்கிட்ட. துருக்கியில் அதுக்கு பதில் சொல்கிறாரு. நேட்டோ உச்சி மாநாட்டில் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுடைய தலைவர் இருக்கார் பாருங்க, பெஞ்சமின் நெத்தனியாகு, அவரோடு தான் ரொம்ப நெருக்கமாக பணியாற்றுவதாகவும், நெத்தனியாகு சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு சிறந்த போர்க்கால வார் பிரைம் மினிஸ்டர் ஆர் த பிரசிடென்ட் ஆர் த பார்ட்டி லீடர் ஆர் த கண்ட்ரி லீடர், அப்படியெல்லாம் அவர் பெரிய ஆளுங்க அவர் அப்படின்லாம் அவரை ஒன்றுக்காக மாட்டா, சிறையில் போகிறவன்டா டேன்னு அப்படி இப்படின்லாம் திட்டி போட்டு இப்போ சொல்கிறாரு. அவர் ஒரு வார் பிரைம் மினிஸ்டர், அவர் சாதாரண ஆள் இல்லைங்க சொல்லிட்டு சொல்கிறாரு. எனது கருத்தப்படி அவர் ஒரு போர்க்கால பிரதமராக இருந்து வருகிறார் என்று ட்ரம்ப் செய்தியாளர்கிட்ட சொல்கிறார். ஒரு போர்க்கால பிரதமர், ஒரு அற்புதமான பிரதமர் என்றும் அவரை வானளாவிய முறையில் புகழ்கிறார். எப்போது ஒருவனை புகழ்வார், எப்போது கீழே போடுவார் என்பது அவருக்கும் இறைவனுக்கு தான் தெரியும். இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் இஸ்ரேலில் நெத்தனியாகு மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை ட்ரம்ப்கிட்ட நோக்கி வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள். உடனே ட்ரம்ப் அதுக்கு பதில் நேரடியாக ஆம் என்று சொல்லாமல் அவரை ஆதரிப்பது போன்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இருப்பினும் ஒரு வெளிப்படையான ஒப்புதலை அவர் தரவில்லை. சொல்லிட்டு அவர் சொல்றார், அவர் ஒரு சிறந்த வேலையை செய்கிறார். யாரு? நெத்தனியாகு. அவர் பிரபலமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் கூறுவதை பார்க்கின்ற போது மீண்டும் அவர்தான் வர வேண்டும் என்றும் அவர் தனது அவாவை சொல்கிறார். நெத்தனியாகுவை பற்றி ட்ரம்ப் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் பகிங்கரமான விமர்சித்தார். அந்த விமர்சனங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் காரி உமிழ்வதை போன்று இருந்தது. கடுமையான சண்டை, கடுமையான வார்த்தை, இதெல்லாம் நடந்தது. வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியான செய்திகள் தான். தற்போது நெத்தனியாகுவை பற்றி ட்ரம்ப் புகழாரம் சூட்டுவது, போர்க்கால பிரதமர் என்று சொல்வது, என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. நெத்தனியாகுவை பற்றி இந்த பயங்கரமான விமர்சனத்திற்கு புறமாக இந்த கருத்துக்கள் உலகம் முழுவதும் வியக்க வைக்கின்றன. கடந்த மாதம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் அமெரிக்கா ஈரான் அமைதி பேச்சுவார்த்தையை பாதித்ததாக ட்ரம்ப் கடுமையாக பேசினார். அது உங்களுக்கு தெரியும். லெபனானில் ஹிஸ்புல்லாவுடனான மோதலையும் நெத்தனியாகும் இஸ்ரேலும் கையாள்வதை துணை ஜனாதிபதி கடுமையாக விமர்சித்திருக்கிறார், ஜேடி வான்ஸ். இதுக்கெல்லாம் அவர் வார் பிரைம் மினிஸ்டருங்கிறார். லெபனானில் இருந்து இஸ்ரேல் தரைப்படைகளை திரும்பப் பெறும் என்றுதான் எதிர்பார்க்கிறேன் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். இப்போதும் கூறுகிறார். அவர்கள் வருவார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இஸ்ரேல் லெபனானுடன் இணங்கிறது. இப்போ எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, இஸ்ரேல் லெபனான் அரசாங்கம், லெபனான் அரச படைகள், அமெரிக்கா. உங்களுக்கு புரிகிறதா? இதில் ஹிஸ்புல்லாவை தனித்து விடுவதற்கான திட்டம், டேவிட் ஓன், நவாப் சலாம் போன்றவர்களை இணைத்து கொண்ட ஒரு திட்டத்தை அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஈரானுடைய உச்ச தலைவருடைய மூத்த ஆலோசகர் ஒருவர் இந்த பிராந்தியத்தில்
அமெரிக்கா சாகாசங்கள் ஒரு உடனடி பதிலை சந்திக்கும். அவர்கள்லாம் எங்களை மிரட்டுவது போவதெல்லாம் நடக்காதுங்க. அமெரிக்காவை நாங்கள் அழிக்கும் வரை ஓய போறதில்லை, இந்த பிராந்தியத்தை விட்டு ஓட ஓட விரட்டும் அப்படின்னு அலி அக்பர் வெலாயதி கூறுகையில், புதிய ஆத்திரமூட்டல்கள் மற்றும் ஆரம்ப அமைதி ஒப்பந்தத்தை சீர்குலைத்தது, ரத்து செய்தது, பிராந்தியத்தை ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீஜனல் வாருக்கு ஆரம்பித்து விட்டது, ஒரு ரீஜனல் பதட்டத்தை அமெரிக்கா ஆரம்பித்தது என வெலாயத்தி கூறிவிட்டார். ஈரான் மட்டும் இல்லைங்க, ஈரானுடைய எதிர்ப்பின் அச்சு என்று அழைக்கப்படும் ஆக்சிஸ், பிராந்தியத்தில் உள்ள பிரதிநிதிகள், நட்பு நாடுகள், நாங்கள் எல்லா நெட்வொர்க்குகள் தூண்டுதல்கள் ஒரே விரலில் இருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். லைட்டாக அடிஷா உங்களை காலி செஞ்சிருவோம். மீண்டும் தற்போது ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதிகளில் அமெரிக்க கப்பல்கள் செல்லக்கூடாது என்ற தடைகளை அமெரிக்க கப்பல்கள் அல்ல, ஈரானிலிருந்து கப்பல்களோ மற்ற கப்பல்களோ செல்வதற்கு அமெரிக்கா பிளாக் ஹெட்ஸ், அதாவது உங்களுக்கு சொல்லுவென்று தெரியும், மீண்டும் தடைகளை போட்டிருக்கிறார்கள். ஈரானிலிருந்து எண்ணெய் விற்பத்திக்கு சர்வதேச அளவிலே தடை தொடர்கிறது. ஜூன் 17 போரை முடிவுக்கு கொண்டு 18ஆம் தேதி ஒப்பந்தம் செய்யப்பட்டது. டிஜிட்டலைசேஷன் இன் பிட்வீன் யுஎஸ் பிரசிடென்ட் வெர்சஸ் மசூத் பெசஸ்கியான். தற்போது ஈரானிய துறைமுகங்களின் கடற்படை முற்றுகை மீண்டும் நிலைநிறுத்துவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறார். நாங்கள் அதை மீண்டும் நிறுத்தலாம், முற்றுகையை தொடரப்போகிறோம். இது ஈரானுக்கு ஒரு முற்றுகையாக மட்டும் இருக்கும், வேறு யார் வேண்டாலும் பெறலாம். இது ஈரானுக்கு மட்டும்தாங்க, வேற யாருக்கும் இல்லை. ஈரான் கப்பல்கள் மட்டும்தான் போகக்கூடாது, மற்ற கப்பல்களை நாங்கள் அனுமதிப்போம் என்று சொன்னால் அவர்கள் கை புளியங்கா பறித்து கொண்டிருக்காதல்லவா. அமெரிக்காவுடைய ஆதரவோடு எந்த கப்பலும் செல்ல முடியாது. இவர்கள் பிளாக் ஹெட் போட்டால் எல்லாத்தையும் அடிப்பார்கள். அப்போ போர் இப்பொழுது பயங்கரமாக இருக்கிறதுங்க. ஈரான் முடிந்தால் சில சுரங்கங்களை வீழ்த்தும் என்றும் ட்ரம்ப் கூறுகிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய ரகசிய சுரங்கங்களை நாங்கள் தாக்க போகிறோம், அவர்களுடைய மலைகளை குடைந்து வைத்திருக்கக்கூடிய இராணுவ கருவிகள் எல்லாவற்றையும் தாக்கும் திறன் வாய்ந்த பம்பார்டன்ட் குண்டுகள் எங்களிடத்திலே இருக்கிறது என்கிறார். B2GBU-57 தான் அவர்கள்ட்ட இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப மேலும் மிரட்டுகிறார். இப்போ இந்த உச்சி மாநாட்டின் போது நேட்டோ நாடுகள் இப்பகுதிக்கு சுரங்க துப்புரவாளர்களை அனுப்ப முன்வந்துள்ளன என்றும் அவர் கூறுகிறார். அதாவது அது என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல நேட்டோ நாடுகளில் இருந்து அந்த கன்னி வெடிகள் ஆகற்று அவங்க தான் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. 30 இடங்களில் நாங்களே பார்த்துக்குவோம் எந்த வெடியை நீக்கிறது எங்களுக்கு தெரியும், நீ ஒன்றும் டெக்னாலஜி எனக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. ஐரோப்பாவில் ஏகப்பட்ட வெப்பம் இப்பொழுது அதிகரிக்கிறது, தடைகளை நீக்கி நான் உனக்கு $100 ஏர் கூலர், நான் உனக்கு ஏர் கண்டிஷனர் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்திலும் மெடிக்கல் டிவைஸிலும் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பஹ்ரைன் குவைத்தின் மீது தாக்குதல் பயங்கரமாக நடந்திருக்கிறது. குவைத் அரசினுடைய அஃபீஷியல் அறிவிப்புப்படி இன்டர்செப்டார் மறித்ததாக சொல்லப்படுகிறது. குவைத்தில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க அமெரிக்கா. அல் சலேம் தளத்தில் மிக வலுவான தாக்குதல்களை ஈரான் அளித்திருக்கிறது. அதுபோல் MQ ரீப்பர் ட்ரோன் ஃபயர்ட் பை US மிலிட்ரி, அதையும் கூட இவர்கள் அளித்திருக்கிறார்கள். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த உடன்பாடும் இல்லைன்னு அமெரிக்க அதிபர் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் வேணாலும் நடத்தலாங்க, நான் நடத்த போறதில்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ இது இஸ்ரேலுக்கு பெரிய மகிழ்ச்சிங்க இந்த விஷயத்துல. இப்போது அடுத்த செய்தி என்ன வந்திருக்குன்னா, இப்போ இது மட்டும் இல்லையா, இப்போ மத்திய கிழக்கில் பெர்ஷியன் வளைகுடாவிலே இருக்கும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உங்களுக்கு சொன்ன ரெட் சி செங்கடல் பகுதி முழுவதுமாக ஏமனின் கண்ட்ரோலில் இருக்குது. அதில் ஒரு ட்ரேட் கப்பலும் போகாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இப்போ இது ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்திருப்பதுனால ஈரானுடைய கூட்டுப்படைகள், இஸ்லாமிய ஜிஹாதி கூட்டுப்படைகள் தாக்குதலை நடத்த போகிறார்கள். ரீஜனல் வெலாயிசியினுடைய கருத்து எஸ்கலேஷன், வார் எஸ்கலேஷன், இது ஒரு பெரிய பயங்கர மோதல். இப்பொழுது ட்ரேட் கப்பல்கள் எதுவும் போகாத பட்சத்தில் செங்கடலில் தாக்குதல் நடக்கும், பெர்ஷியன் வளைகுடாவில் தாக்குதல் நடக்கும், ஹெர்மூஸில் தாக்குதல் நடக்கும். அமெரிக்க அதிபருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் அமெரிக்கா ஒரு புதிய பாதையை தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு விஷயம் இருக்கிறது, அமெரிக்கா ஒரு பெரிய போருக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறது. ஹெர்மூஸிலும் இப்பொழுது தாக்குதல் தொடங்கி விட்டது. இப்போது அதை தாண்டி செங்கடலிலும் தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில்
நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.